ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று பார்த்த வீடியோவோட தொடர்ச்சி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து 9 கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் வந்து யூஆர்எல் வந்து பேன் பண்ண சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ், பைனான்ஸ், கியூகாயின், ஹியோபி இந்த மாதிரிப்பட்ட எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டான ஒரு அப்டேட் வந்ததும் ட்விட்டர், டெலகிராம்லாம் பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் ஆச்சு. நிறைய பேர் அதை பற்றி பேச தொடங்கினாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு வீடியோ வந்து அதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் நான் வந்து சொல்லியிருந்தேன் கிளியராக என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு வார்னிங் அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு எப்படி எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் வந்து நான் காயின் டெஸ்கில் பார்த்தேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆஃப்ஷோர் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து 2 வாரத்துக்குள்ளாடி இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா அதே மாதிரி 1 மந்த் கிரேஸ் பீரியடுக்குள்ளாடி FIUவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் எந்தெந்த குளோபல் எக்ஸ்சேஞ்சஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ, ஸோ ஃபாலோ பண்ணலையோ அந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் வந்து யூஆர்எல் வந்து பேன் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து நேற்று வந்து அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்து மீனிங். சரியா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, மிக முக்கியமான அப்டேட் என்ன, நேற்று வந்து அனௌன்ஸ்மெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்சேஞ்சஸ் தானே ப்ரோ இருந்து, ஸோ அப்போ அதை தவிர மற்ற எக்ஸ்சேஞ்சஸ்லாம் யூஸ் பண்ணால் பிரச்சனை இல்லையா? இதுதான் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டது. அப்படி கிடையாது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியராக இந்தியாவில் வந்து 31 வெப்சைட் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இதை தவிர உள்ள மற்ற எல்லா எக்ஸ்சேஞ்சஸுமே இதுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணலை. அதை தான் அவங்க வந்து மீன் பண்ணியிருந்தாங்க. சரியா? ஸோ அப்போ ஏன் 9 எக்ஸ்சேஞ்சஸை மட்டும் அவங்க வந்து மேஜராக பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருந்தாங்க அப்படின்னா, அதில் தான் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மூவ் ஆகிருக்கு, ஆர் ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு. சரியா? அதனால அந்த எக்ஸ்சேஞ்சஸை வந்து அவங்க லிஸ்ட் வந்து எடுத்து போட்டிருக்கலாம். அதனால் இதை தவிர உள்ள மற்ற எக்ஸ்சேஞ்சஸ்லாம் சேஃபு, அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது மீனிங் கிடையாது. ஸோ மீனிங் என்ன அப்படின்னா, இந்த லிஸ்ட்டில் இருக்க எக்ஸ்சேஞ்சஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணணும். அதை தான் அவங்க வந்து சொல்ல வராங்க. ஏன்னா இந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா TDS கலெக்ட் பண்ணுறாங்க, 1% TDS கலெக்ட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் டேட்டாஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் ப்ராஃபிட் லாஸ்லாம் ட்ராக் பண்ண முடியும். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் இந்த சைட்டுக்கெலாம் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி இனி மற்ற எக்ஸ்சேஞ்சஸ், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸும் இதுக்கு கீழே வந்தாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ரூலை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அந்த ரூல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கொஞ்சம் ஒரு PDF வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த PDF நான் வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஆன்டி மணி லாண்டரிங் ஆக்ட், அதாவது பண மோசடிக்கு எதிரான நடவடிக்கைகள் இந்திய சட்டம் வந்து எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து கட்டாயம் விர்ச்சுவல் டிஜிட்டல் கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். அதே மாதிரி அந்த எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏர்ன் பண்ண டேக்ஸ், ப்ராஃபிட், பேலன்ஸ் ஷீட், ஆனுவல் ரிட்டர்ன் இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி GST கலெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த GST டேட்டா எல்லாம் சப்மிட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ED, அதே மாதிரி ஏதாவது இல்லீகல் ஆக்ஷன் ஏதாவது அந்த கம்பெனிக்கு மேலே இருக்குது அப்படின்னா அது வந்து முடிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து கொடுத்த ரூல்ஸ். ஸோ இதெல்லாம் எந்தெந்த எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் FIU லைசன்ஸ் வந்து கிடைக்கும். சரியா? அப்படி பார்க்கும்போது நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரியா? ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு டாப் எக்ஸ்சேஞ்சஸ் பைனான்ஸ், கியூகாயின் இந்த மாதிரிப்பட்ட எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பைனான்ஸ்லாம் ஆல்ரெடி அவங்க சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தியன் யூசர்ஸ்லாம் உள்ள என்ட்ரானாலே இந்தியான்னு சொல்லி தனியாக வந்து URLலாம் வந்து மாறும். ஸோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறனால அவங்க வந்து அதே மாதிரி லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ டேக்ஸ்ன்னு சொல்லி ஒரு செப்பரேட் டேப்லாம் வந்து இந்தியன் யூசர்ஸுக்காக விட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு சப்போர்ட்டிவாக நிறைய நடவடிக்கைகள் வந்து பைனான்ஸ்லலாம் வந்து எடுத்தாங்க. ஸோ அதனால் அவங்கலாம் வந்து மேபி இந்தியாவுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ ஆனால் ஓவரால் பார்த்திங்கன்னா இது யாருக்கு பெனிஃபிட்டான அப்டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸுக்கு தான். ஸோ இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் இதில் இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு அப்டேட்டாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வால்யூம் ட்ராப் எங்கே நடந்து அப்படின்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸில் தான் வந்து நடந்து. ஸோ அவங்களுக்கு பெரிய ஒரு ப்ராஃபிட் வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். லாஸ் கூட வந்து அவங்க வந்து ஆகியிருக்கலாம் கட்டாயம். ஏன்னா 90% ஆஃப் வால்யூம் வந்து TDS போட்ட பிறகு வந்து வெளியே இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சுக்கு பீப்புள்ஸ் வந்து மூவ் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ திரும்ப அந்த இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்செல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கவர்மெண்ட் கொண்டு வருதுன்னா கண்டிப்பாக அது வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். காம்படிஷன் வந்து பெருமளவு வந்து குறையும். சரியா? சரி, ஓகே. ஸோ இதனால் யூசர்ஸுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
யூசர்ஸுக்கு வந்து இப்போ வரைக்கும் 30% டேக்ஸ் 1% டிடிஎஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. அதை தாண்டி இன்னொன்று என்னென்னா லாஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் இருந்துகிட்ருக்கு. ஆனால் கவர்மெண்ட் என்ன முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு அமைப்புக்கு கீழே கொண்டு வரணும், அதுதான் அவங்களோட ஏமாக இருக்குது. ஸோ அதனால தான் FIU கீழே வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன நடக்கலாம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து டேக்ஸ் குறையலாம், லாஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ண அலோவ் பண்ணலாம், டிடிஎஸ் குறையலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரெகுலேஷனுக்கு பிறகு வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கான முயற்சி தான் வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ 2024 வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் வந்து இந்தியாவில் வந்து வரப்போகுது, அதை தான் வந்து காட்டுது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு 1 or 2 weeks ஆர் 1 or 2 monthஸில் நமக்கு வந்து கிளியரான அப்டேட் தெரிஞ்சிடும். எந்தெந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் உள்ளே வர போகிறாங்க, இவங்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு போக போகிறாங்கிறது தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம மூவ் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். ஏன் இப்போ வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நோட்டீஸ், கிரிப்டோ நோட்டீஸ் வந்து யூசர்ஸ்க்கு வந்துருக்கு, டேக்ஸ் நோட்டீஸ். எதனால் அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் வந்து பே பண்ணி கிரிப்டோவில் ப்ராஃபிட்லாம் ஏர்ன் பண்ணி டிடிஎஸ் வந்து கலெக்ட் ஆகிருக்கும். ஆனால் கலெக்ட் ஆன பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய பேர் பேயே பண்ணலை, கிரிப்டோ டேக்ஸே பே பண்ணல. ஸோ ஐ திங்க் 10,000 ரூபாய் வரைக்கும் ஸ்மால் அமௌண்ட்லலாம் ஏர்ன் பண்ணியிருந்தால் அது பெரிய இஷ்யூ ஆகலை. ஆனால் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் நீங்கள் வந்து ஒரு 50,000 1 லட்சம் ஸோ அதுக்கு மேலெலாம் வச்சு நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க, ப்ராஃபிட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த டிடிஎஸ் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதை வந்து ப்ராப்பராக சப்மிட் பண்ண முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா இந்த ரூல்ஸ் வந்து அப்போ கிடையாது, இப்போவும் கிடையாது, இனி தான் வந்து வரப்போகுது. ஸோ இதனால் என்னென்னா இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் டேட்டா வச்சு நீங்கள் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தீங்க அப்படிங்கிறத கவர்மெண்ட்டால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அமைப்புக்கு கீழே வந்து இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து கொண்டு வர பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாமே இந்த ரெஜிஸ்டரான சைட்டில் மட்டும் தான் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து டிடிஎஸ் பே பண்ணுறது, டேக்ஸ் பே பண்ணுறதுலாம் வந்து மக்களுக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. கரண்ட்லி அது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து இருந்து நிறைய பேருக்கு நோட்டீஸ்லாம் வந்து சரியா. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் கிரிப்டோ வந்து ரெகுலேட் பண்ணி ஒரு ப்ராப்பராக கொண்டு வரதுக்காகவும் தான் இந்த முயற்சி வந்து எடுத்திருக்காங்க. ஒரு வகையில் நல்ல அப்டேட் தான். இருந்தாலும் டிடிஎஸ் அண்ட் டேக்ஸ்லாம் வந்து குறையும் போது மக்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண சைட்டில் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. சரியா? சரி, ஓகே கைஸ், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.